ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான். ஸோ நண்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு அதை நல்லா தாளித்து விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நண்டு கிரேவி நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். ஏன்னா நண்டு கூட அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலா நிறைய வச்சுட்டு அதை சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கலாம். ஸோ கருவேப்பிலை, அப்புறம் மல்லி, 3 காஞ்ச மிளகா, 1 கை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்மால் சைஸ் 2 எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா இதை வறுத்து வச்சுருங்க. ஏன்னா இது நம்ம மசாலா அரைக்க தான் போகிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு அப்படியே வறுத்துட்டே இருங்க. வெங்காயம் லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளிக்குள்ளே இருக்க சாறு எல்லாம் அப்படியே அந்த மசாலாக்குள்ளே போகுது. ஸோ அதுதான் நமக்கு டேஸ்ட் தரும். ஸோ தக்காளி நல்லா மசிச்சு விடு பாருங்கள். இது நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அரைச்ச ஒரு பேஸ்ட் லைட்டாக வாட்ரு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் இருக்கிறனால நம்ம தனித்தனியாக எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருங்க. அதனால் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறனால அந்த டேஸ்ட் அதில் அப்படியே இருக்கும். அப்புறம் அவங்க எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நண்டுக்கு நீங்கள் ஃபிஷ் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது நார்மல் சில்லி மசாலும் அதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 மசாலே போதும். இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சுண்டை வரும்போது தான் நம்ம நண்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போவே தண்ணி கொஞ்சம் உறிஞ்சிரும். ஸோ நான் இப்போ கொத்தமல்லி லைட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொதி வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நண்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நண்டு அந்த குழம்புல நல்லா மூழ்கணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா தட்டி விடுங்க. ரொம்ப தட்ட வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக தட்டினா போதும். நம்ம குழம்புல நண்டு அப்படியே நல்லா மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த குழம்பெல்லாம் எடுத்து எடுத்து இப்போ நான் ஊற்றுற மாதிரி அது மேலேயே ஊற்றிடுங்க. ஸோ பாருங்கள், அப்படியே அது வெந்துட்டுருக்கு. ஸோ நண்டு வேகிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். அது டக்குன்னு உடஞ்செல்லாம் போகாது. இப்போ மீன் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டாலே அங்கங்கே உடஞ்சி போயிடும். பட் நண்டு அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.